சாட்டர்டே மார்னிங் வீக்கெண்ட் வந்தாச்சு. ஸோ நான் ஒரு சட்டி எடுத்து தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வைக்கிறேன். இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வைக்கிற டைமில் நான் இப்பி எடுத்து 2 பேக்கெட் எடுக்கிறேன். அதை நல்லா க்ரஷ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இப்பியை க்ரஷ் பண்ணதும் அது முறிஞ்சு வரும் இல்லையா, நம்ம ஃபுல்லாக போட்டோன்னா ரொம்ப லாங்காக இருக்கும். அந்த நூடுல்ஸு சாப்பிட ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் மோஸ்ட்லி க்ரஷ் பண்ணி தான், மேகியாக இருக்கட்டும் இப்பியாக இருக்கட்டும், நல்லா க்ரஷ் பண்ணி பிரேக் பண்ணி தான் போடுவேன். ஸோ தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இதில் நான் 2 பேக்கெட்ஸ் எடுத்து இப்பி போடுறேன். போட்டுட்டு இது கூட நமக்கு மசாலா வரும் இல்லையா, அதே மசாலா தான் நான் போடுவேன். நான் மோஸ்ட்லி மேகி பண்ணுறப்ப நான் வெஜிடபிள்ஸும் போடுவேன். மேகி பண்ணுறப்ப நான் பட்டாணி, தக்காளி இதெல்லாமே போடுவேன். கேப்சிகம் கூட போடலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பட் இன்றைக்கி காலைல எழுந்திரிச்சோன்னே ரொம்ப பசி ஆயிடுச்சு.